லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஒரே இடத்துலேருந்து 6 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய 6 மாடுகளோட விற்பனை பதிவை பற்றியும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து கிடாரி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய ரெட் அண்ட் ஒயிட் கலரில் தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. 9 மாத சினியாக இருக்கிறதாகவும் கன்றுன்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்து தான் மாடு வந்து கன்று போடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம், தலையீத்தாக இருந்தாலும் மடிக்கூச்சம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற இடத்துல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. மாட்டு வியாபாரி துரை கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கலாம். தலையீத்துக்கு ஒரு 15 லிட்டர் கறவை திறன் தாராளமாக இந்த மாடு எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு மாடாக இருக்கும். இந்த மாட்டுக்கு ரொம்பவும் டிமாண்டும் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. வாங்க இரண்டாவது மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ இரண்டாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2ஆம் ஈத்து மாடு, நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். 6 பல்ல 2ஆம் ஈத்து வந்து போட்டிருக்கு. தலை ஈத்துக்கு 17 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த 2ஆம் ஈத்துக்கு வந்து பார்த்தோம்னா 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல பெரிய சைஸில், நல்ல முகலட்சணத்தில், நல்ல மடி வளத்தில், காம்பு வளத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2ஆம் ஈத்து மாடு, தலையீத்துக்கே 17 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த ஈத்துக்கு 20 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து சுழி சுத்தமான மாடு தான். 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நல்லா மடியை எடுத்து தான் கன்று போடும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவையும் கறந்துக்கலாம். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. மாடு வந்து நல்ல சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு. கண்டிப்பாக மாடு வந்து பார்த்தோம்னா இந்த ஈத்துக்கு ஒரு 20 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க மூன்றாவதாக வந்திருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துறோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய 3ஆம் ஈத்து ஹெச்எஃப் மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல ஹெவி சைஸில் இருக்கக்கூடிய மாடு, 25 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. கன்று போடுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் 20 நாள்ல இருந்து 25 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய, நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடு, 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் தான் முளைக்குது அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு 5-6 கண்ணுக்கு இந்த மாட்டை வச்சு பயன்படுத்திக்க முடியும். எனக்கு நல்ல ஹெவி சைஸில் அதிக கறவை திறனில் ஹெச்எஃப் மாடு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்க இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மாடு வந்து இப்போ தான் மடி எடுத்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து நல்லா மடி எடுத்து தான் கன்று போடும். ஏன்னா நல்ல ஹெவி சைஸில் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. எனக்கு நல்ல ப்ரீடில் வந்து ஹெச்எஃப் மாடு வேணும் அப்படின்றவங்க இந்த மாட்டை வந்து தாராளமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம சேனலில் வந்து எப்போவுமே நல்ல குவாலிட்டியான மாடுகளோட விற்பனை பதிவை தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலோட வியாபாரிகளும் வந்து பார்த்தோம்னா நல்ல குவாலிட்டியான மாடுகளை கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட இடத்துல இருந்தாங்க இந்த மாதிரியான குவாலிட்டியான மாடுகளை பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நேரில் போய் பார்த்து கூட இந்த மாடுகளெல்லாம் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எவ்வளோ மடி லூஸில் இந்த ஹெச்எஃப் மாடு வந்து இருக்குது பாருங்கள். நீங்கள் ஆன்லைனில் பேசி வாங்குறதை விட நேரில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையும் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாட்டை வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு மாடு மட்டும் விற்பனைக்கு இல்லை, 7-8 மாடுகள் விற்பனைக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு மாடு கண்டிப்பாக வந்து பிடிச்சிரும். இந்த மாடு 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 25 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. மாடு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற இடத்துல தான் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க 4ஆவது மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ 4ஆவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. சிந்தியும் ஜெர்சியும் கலந்த ஒரு கலப்பின மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மாடு தான், ரொம்ப பெரிய சைஸ் மாடு வந்து கிடையாது. இருந்தாலும் 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு தான். இன்னொரு 10 கண்ணுக்கு கூட மாட்டை வந்து வச்சுக்க முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாட்டில் ஒரு சிந்தி கலப்பினத்தில் மாடு வந்து பார்த்துட்ருக்கேன். பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் வந்து பார்த்தோம்னா அதிகமாக வேணும் அப்படின்னு
அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். தலையீத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 12 to 13 லிட்டர் கறவை திறன், ஒரு 15 லிட்டர் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற இடத்துல இருந்து துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, சுழி சுத்தம் கொண்ட மாடு தான், நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான். பொதுவாக இந்த மாட்டுக்கெலாம் வந்து எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் அந்த அடாப்ஷன் இருக்கும். மாட்டோட கிளைமேட் கண்டிஷனுக்கு வந்து பார்த்தோம்னா தாங்குமா அப்படின்னு பயப்பட்டு வாங்க தேவையில்லை. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காரிச்சட்டை மாடு 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸில் ஹெவி சைஸில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். 20 லிட்டர் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு நல்ல பேக் வெயிட்டில் நல்ல மடி வளம் காம்பு வளத்தில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் டைம் எடுத்துக்கும். சுழி சுத்தம் கொண்ட மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல ஹெவி சைஸாக இருந்தாலும், ஒரு கிராஸ் மாடாக இருந்தாலும் மாட்டுக்கு வந்து மடிக்கூச்சம் வந்து கிடையாது. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவையும் கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த கிராஸ் மாட்டுக்கிட்ட வந்து பார்த்தோம்னா பியூர் பிரெய்டில் இருக்கக்கூடிய மாட்டை விட பாலில் ஃபேட்டஸ்என்எஃப் கண்டென்ட், பாலோட ரேட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். நான் வந்து ஒரு கிராஸ் மாட்டில் வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்றவங்களும் இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மடி எடுத்து அதிக கறவை திறன் எடுக்கக்கூடிய ஒரு மாடாக தான் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த எல்லா மாடுகளுமே அதிக கறவை திறனில் நல்ல சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகளாக தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எந்த மாடுகள் பிடிச்சிருந்துச்சுனாலும் நேரில் போய் பார்த்து மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ஆன்லைன்லேயே பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நல்ல மாட்டை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்றேன், எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடுகளில் எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் உங்கள் இடத்துக்கே வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. அட்வான்ஸ் போட்டுட்டா மீதி காசை வந்து டெலிவரி பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல ஹெவி சைஸில் இருக்கக்கூடிய மாடுகளாகவும் கொடுத்துருக்காங்க. மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல கலர் பேட்சில் இருக்கக்கூடிய மாடுகளாக தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் வந்து பார்த்தோம்னா நம்ம விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. விலை வந்து அனுசரித்து கொடுத்துட்ருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் மாட்டையும் வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடுகள் எது பிடிச்சிருந்துச்சுனாலும் கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. இது போன்ற உங்களோட மாடுகள் விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம்.